பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததையும்
மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டா குர்ஆனில் எதெல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டது, குர்ஆனில் எதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டதோ அதுவெல்லாம் மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடியவை, பலன் தரக்கூடியவை. வாழ்க்கையிலே குர்ஆன் எதையெல்லாம் வேணாம் என்று சொல்லி இருக்கிறதோ, குர்ஆன் எதையெல்லாம் வேணாம் என்று சொல்லி இருக்கிறதோ அதுவெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையையும் வாழ்வையும் எடுக்கக்கூடியவை அப்படிங்கிற மூன்றாவது கோட்பாடுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆக அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாரும் கொண்டு வந்த கொள்கையை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை முழுக்க பின்பற்றுவோம். அடுத்தபடியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்டதோ அதுவெல்லாம் மனிதனுக்கு சிறப்பானவை, பலன் தரக்கூடியவை. எதுவெல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஆகுமாக்கப்படவில்லையோ அது மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வுக்கும் துன்பம் தரக்கூடியவை என்ற விஷயத்திலே இறைவனை ஏற்றுக்கொண்ட நாம் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட என்ன செய்கிறார்கள், நாம் கொண்டிருக்கக்கூடிய மூன்று கொள்கைகளை என்ன செய்கிறார்கள், ஆமோதிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த விதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த திருக்குர்ஆன் உண்மை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த வாழ்க்கையாகப்பட்டது மிக மிக உண்மை என்ற விஷயத்தில் நாம் யாருக்குமே என்ன கிடையாது, சந்தேகமே கிடையாது. ஏன் சொல்றா, அல்லாஹ் ரஜப மாதத்தை பற்றி சொல்லுகிறான். ரஜப மாதம் என்னுடைய மாதம், ரஜப மாதம் என்னுடைய மாதம். ஷாபானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஷாபானுடைய மாதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம், ரஜபு என்னுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம். ரமலானுடைய மாதம் யாருடைய மாதம் தெரியுமா? ஈமான் கொண்ட மூமின்கள், முஸ்லிம்கள், முத்தகீன்களுடைய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப நம்ம ரெண்டையுமே விட்டுவோம், ரஜபை கடந்து விட்டோம். அடுத்த ரமலான் நம்ம இடத்தில் வரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் வருகிற பொழுது பார்த்துக்கிறோம். ஷாபானுடைய மாதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், புகழ் பாடுகிறான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லா வகையான படைப்புகளிலே புகழ் பாடுகின்றது, எல்லாமே புகழ் பாடுகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ் பாடுகின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட என்ன செய்கின்றோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட என்ன செய்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கோட்பாடு கொள்கையை என்ன செய்கிறார்கள், புகழ்கிறார்கள், அனுப்புகிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை கேட்கிற பொழுது ஸலவாத் நம்முடைய வாயிலை காணாத வருகிறதா? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நடைமுறை ஏதாவது நமக்கு வருகிறதா? அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தாய் தகப்பனை விட, உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய சொத்து சுகத்தை விட, குறிப்பாக சொல்ல போனால் இந்த உலகத்தை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்காத வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஈமான்தாரியாக ஆக முடியாது. இது எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு காரணமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நம்மளுடைய பாசம், நம்மளுடைய நேசம், அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத்து எந்த அளவுக்கு நம்ம இடத்திலே இருக்குகிறது என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் பிறப்பால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அல்ல. பிறப்பால் அவர்கள் எதையோ வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மூதாதையர்கள் பிறந்த பின்னாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், எதையோ தெய்வமாக கொண்டிருந்தார்கள், யார் யாரையோ தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் கொடுக்கப்பட்டு 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள், 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள்.
இந்த 23 ஆண்டு காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை, செயலை, நடைமுறையை பார்த்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு பிரியம் வைத்து சொன்னானோ அந்த அளவுக்கு பிரியம் என்ன, அதை மீது அதிகமாகவே வைத்தார்கள். ஏன் வைத்தார்கள்? நல்ல சிந்தித்தார்கள். ஏன் வைத்தார்கள்? உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்று ஒரு சஹாபி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப பிரபலியமான சஹாபி. பெருமானாரோடு ஒன்றித்து இருந்தவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா வகையிலும் துணையாக இருந்தவர். பெருமானார் இறந்த பின்னால் அவர் பெரிய வியாபாரி, பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் பெருமானார் இறந்த பின்னால் அவருடைய தோட்டத்திலே விளைந்த பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து கையில் கொடுக்கிறார்கள். சாப்பிட்டு பாருங்கள் கொடுக்கிறார். வேற பேரிச்சம்பழம் அல்ல, அவருடைய தோட்டத்திலே விளைந்த பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து கொடுக்கிறார்கள். கையிலே வாங்குகிறார். அப்புறம் வாங்கிட்டு நேரம் அந்த படத்தை சுற்றி யோசிக்கிறார். கொண்டு வந்து புதுக்கவர் இருக்கிறார்கள். மாதா மாதா பசு எதை பற்றி சிந்திக்கிறீர்கள்? ஆதி சமரத்து இந்த படமாக கொண்டது மாதி கையில் நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? எதற்காக இந்த படத்தை இப்படி வைத்துக் கொண்டு சிந்திக்கிறீர்கள்? அப்போது அந்தரமான அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த படம் நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த படம் நன்றாகத்தான் இருக்கிறது. என் தோட்டத்து படம் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தெரியாதா? இது அப்படி இருக்க ஏன் சாப்பிட்டு பார்க்க மறுக்கிறீர்கள்? ஏன் யோசிக்கிறீர்கள்? அப்படிங்கிற பொழுது அந்த அப்புறமான அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு உயர்ந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு இருப்பார்களா? அவர்களுக்கு கிடைத்ததா? இவ்வளவு உயர்ந்த பேரிச்சம்பழத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்களா? அவர்களுக்கு கிடைத்ததா? நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறதே. அவர்களை சாப்பிட்டார்களோ என்னமோ தெரியவில்லை. இதை பெருமானார் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்யலாமா? பெருமானார் செய்யாத காரியத்தை நாம் செய்யலாமா? அவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டிருந்தால் நாளைக்கு அவர்களோடு சுவனத்தில் இருக்கலாம். அவர்கள் சாப்பிடாமல் இந்த உயர்ந்த பழத்தை நாம் சாப்பிட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடாத பழத்தை ஏன் நீ சாப்பிட்டாய்? அவர்களுடைய வழிமுறையை ஏன் நீ செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னு அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாங்க? தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்கிறாங்க, எவ்வளவு பாசம் பார்த்தங்களா, எவ்வளவு பிரியம் பார்த்தங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை எவ்வளவு ஒரு பாசம் பிரியம் பாருங்க. எப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின்னால் இருக்கையில் அல்ல, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையிலே அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் எவ்வளவு ஒரு தெளிவை கண்டிருப்பார்கள், எவ்வளவு ஞானத்தை கண்டிருப்பார்கள் என்று புரியார்கள். நன்றாக எண்ணிப்பார்கள். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அந்த சஹாபாக்களை கூப்பிட்டுக் கொண்டார். வரலு அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹும், அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஆகையினால் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார். காரணம் ஏன்? அவர்கள் ரசூலை பொருந்திக் கொண்டார்கள். காரணம் ஏன்? அவர் ரசூலை பொருந்திக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை யாருமே பார்க்க முடியாது. அல்லாஹ்வை யாருமே பார்க்க முடியாது. யாருமே பார்க்கிற ரசூலுல்லாஹி தவிர. அதே நேரத்திலே அல்லாஹ்வை பார்க்கிற ரசூலை நாம் பார்க்கவில்லை என்றாலும் கூட ரசூல் யாரோடு இருக்குகிறார்? ரசூல் யாரோடு இருக்குகிறார்? அதாவது உடலுக்கு இடையே வந்திருந்தார். அந்த உடல் இடையே போகக்கூடியதுதான். உயிர் என்பது நிரந்தரமானது. என்றைக்குமே உயிரும் தான் ஒன்று சேர்ந்து இருக்கும். உயிரும் தான் ஒன்று சேர்ந்து இருக்கும். உடல் யாருக்குமே ஒன்று சேர்ந்து இருக்காது. ஆனால் ரசூலுடைய உயிர் எங்கே இருக்குகிறது? 16 இருக்குகிறதா? உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள்
அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா திருக்குறான்ல சொல்றான். 26வது சொல்றான் சூரே குஜராத்ல என்ன சொல்றாரு தெரியுமா? வஅலமு அன்ன ஃபீக்கும், மக்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும், உங்களிலே தான் இருக்கிறார், உங்கள் கூடத்தான் இருக்கிறார். யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உங்கள் கூடத்தான் இருக்கிறார்கள். அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்கள் கூடத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூல் நம்மளை விட்டு உலகாய் பிடித்தாலும் கூட உயிராய் நம்மளோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் இருக்காங்க? இந்த அனைவருக்கு நான் பார்க்கிறேன். ஏன் ரசூல் இருக்கிறார்கள் நம்மளோடு? ரசூல் உண்மையிலேயே இருக்கிறார்களா? நம் கூடத்தான் இருக்கிறார்களா? அது நம்மை ஒரு சிலரோடு இருக்கிறார்களா? அதைத்தான் அந்த அப்துர்ரஹ்மான் சிந்தித்தார். ரசூலுல்லாஹ் சாப்பிடாத பேரிச்சம் கிடைக்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சாலும் கூட நாம் சாப்பிடலாமா? அந்த ரசூலுடைய அன்பு கிடைக்குமா? அன்புக்குரியவர்களை சாபான் நிலையிலாகுவாரா? இதாவது பெருமானார் இறந்த பின்னால், பெருமானார் மறைந்த பின்னால் நடந்த நிகழ்ச்சி. சாபான் நிலையிலாகுவாரா? பயங்கரமான வெயில். மதீனா வெயிலை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். மதீனாவுடைய குளிரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த பயங்கரமான வெயில் சாபான் நிலையிலாகுவாரா? மத்தியானம் நோக்கு கொண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தால் சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடு இருக்கிற பொழுது இடையிலே எழுந்திருக்கிறார்கள். மனைவி கேட்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஏன் எழுந்திருக்கிறார்? சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருக்கிறது. அந்த சாப்பாடு அடிகளாக சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை போய் பார்த்துக்கணும். ரசூலுல்லாஹ்வை போய் பார்த்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு பார்க்க போறீங்க? சாப்பாட்டு நேரத்தில் அந்த சாமான் அடிகளாக மனைவி கேட்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, மனைவிக்க உன்னுடைய கேள்விக்கு நான் கோரிக்கை பதில் சாப்பிட்டு கொண்டு இருந்தவர் எழுந்திருச்சு போகிறார். எங்க போறேங்க? ரசூலுல்லாஹ்வை பார்க்க போறேன். சாப்பிட்டு இருக்கிற போது எதுக்கு போறேங்க? நான் போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து வருகிறேன். சாப்பிட்டு போக முடியலன்னா உன்னுடைய கேள்விக்கு நான் வந்து வருகிறேன். வேகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக நடந்து போறாங்க. சாபான் ரலியல்லாஹு போனவங்க ரசூலுல்லாஹ் சாபான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, நிமாதா கஸரத்துல்லா சாபான், சாபானை எதற்காக விரைந்து வருகிறீர்கள்? வபி ஜமானில் ஹராரா, ஃபீ ஜமானில் ஹராரா, இந்த வெயில் காலத்தில் பயங்கரமான வெயிலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதற்காக விரைந்து வருகிறீர்கள்? அந்த தாக்குள் மாலாத்தாக்கு, நீங்கள் சாப்பிட்டீர்களா சாப்பிடவில்லையா? சாபானை பார்த்து கேட்கிறார்கள். சொல்லுங்கள், ரொம்ப அடக்கத்தோடு சாபான் அடிகளாக சொல்றாங்க, யார சூழல்தா, நான் நோக்கொண்டு போய் சாப்பிட்டு கொண்டேன். என் வீட்டிலே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நீங்கள் சாப்பிட்டீர்களா இல்லையா என்ற யோசனை என் சிந்தனை ஓடியது. ஆகையினால் சாப்பிட்டையா சாப்பிடலாம், இடையிலேயே நான் எழுந்திருந்து கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சாபான், நான் சாப்பிட்டு முடித்திருக்கிறேன். நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? சந்தோஷமாக சாப்பிடுங்கள். சாபான் அங்கே இருந்து வீட்டை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார். 2 எட்டு வைக்கிறார். திருப்பி வருகின்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ மாதா தர்பியா சொல்றான், எதற்காக திரும்பி வருகிறீர்கள்? யார் சொல்லுங்க? எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்று நானோ அல்லது நீங்கள் முன்னால் மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், நான் மரணித்து விட்டால் சாதாரணமான சொர்க்கத்தில் இருப்பேன். நீங்கள் மரணித்து விட்டால் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள். மரணித்த பின்னால் உங்களை நான் எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் என்னை எப்படி பார்க்க முடியும்? இதான் உண்மையான முஸ்லீம்க்கு பேர் வச்சிருக்கோம். முஸ்லீமா வாழ்றோமா வாழலையா? உண்மையான முஸ்லீம் தான் யாரு? தாய் தகப்பனை ரசூலின் மீது அன்பு அதிகமாக இருக்கணும். கட்டிய மனைவி பிள்ளைகளை விட ரசூலின் மீது அன்பு அதிகமாக இருக்கணும். உலக
உதவி செய்யலாம். அப்ப சாபான் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாபான் நீங்கள் சந்தோஷமாக போய் வாருங்கள். யார் முன்னாள் இறந்து போனாலும் சுவர்க்கத்தில் இருப்போம். என்றால் என்னை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள், உங்களை நான் பிரியப்படுகிறேன், சுவர்க்கத்தில் இருப்போம். கொஞ்சம் தூரம் போறாங்க, திருப்பி 2வது இடத்துல என்ன சாபான் ஏன் திருப்பி 2வது இடத்துல வந்தாங்க? யார் முன்னாலும் சுவர்க்கத்தில் இருப்போம். ஆனால் இன்னொரு சந்தேகம், நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பீர்கள், நான் தாழ்ந்த சொர்க்கத்தில் இருப்பேன். அப்படி என்றால் எப்படி உங்களை என்னால் காண முடியும்? நீங்கள் எப்படி என்னை பார்ப்பீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாபானே, நான் எந்த சொர்க்கத்தில் இருப்பேனோ அதே சொர்க்கத்துக்கு நீயும் வருவாள். ஆனால் ஒரே ஒரு கைது, ஒரே ஒரு ஷர்த்து. என்னன்னு கேட்கிறாங்க சாபான், வத்தகுல்லா, எல்லா நிலையிலும் யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மாத்திரம் மனதிலே வைத்து எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள். அதைத்தான் நான் செய்கிறேன். அப்படி நடந்தால், அந்த அல்லாஹ்வுடைய பயத்தோடு நடந்தால், நான் போகக்கூடிய சொர்க்கத்துக்கே நீயும் வருவாய். அதுதான் ஆயத்தில் சொல்லு. உன்னை பின்னால சொல்றேன்ல, அல்லாஹ் சொல்றான், வாழமும் அன்னபீக்கும், மக்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னபீக்கும் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் உங்களோடு தான் இருக்கிறது. எப்ப தெரியுமா? லவ் யுதீகுக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், அந்த ரசூல் எதையெல்லாம் உறுதி கொண்டாரோ அதையெல்லாம் நீங்கள் உறுதி கொண்டார். ரசூல் எதையெல்லாம் முதல் உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு உகந்ததாக செஞ்சாரோ அதை நீங்கள் செய்தால் உங்களோடு ரசூல் இருப்பார், உங்களோடு தான் ரசூலுடைய உயிர் இருக்கும். மாறாக லவ் யுதீகுக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி, ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றமாக, ரசூலுடைய செயலுக்கு மாற்றமாக உங்கள் இஷ்டத்துக்கு ரசூலை நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டினீர்களானால், செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு நான் பெருமானாருடைய பரம்பரை தான், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான், செய்கிற பூரா என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமான காரியம். அவங்க எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னது, இதை பூராத்தையும் செஞ்சு போட்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் அப்படின்னு நீங்க சொன்னீர்களேயானால், அனைத்தும் என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோடு இருக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை நீங்கள் செய்தீர்களேயானால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் உங்களோடு உங்கள் உடம்பிலே இருக்கும், உங்கள் வீட்டிலே இருக்கும், உங்கள் தொழில் ஸ்தலத்திலே இருக்கும். நீங்கள் போய்வரும் இடமெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் உங்களோடு தான் இருக்கும். ஆனால் லவ் யுதீகுக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதிகமானதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக இருக்குமேயானால், அனைத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள், உங்களோட உறுதியாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அல்லாஹ் இவ்வளவு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைப்பதற்கு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 23 ஆண்டு காலத்திலே என்ன அவர்களுடைய சொல் செயலை பார்த்து தங்களுடைய உயிரை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தியாகம் செய்த சஹாபாக்கள் அவர்கள் மரணித்த பின்னாலும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் உயிரை கொடுக்க, பொருளை கொடுக்க தயாராக இருந்தார்கள் என்றால் காரணம் என்ன? அடுத்தபடியாக தன்னுடைய மாதம் ரஜப மாதம், இந்த ஷாபானுடைய மாதத்தை இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, சொல்லுவதற்கு காரணம் என்ன? சிந்திக்கணுமா, சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்விலிருந்து எல்லா பேருமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உயிரை கொடுப்பதற்கு தயார். அடுத்தபடியாக இந்த ஷாபானை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் என்று அல்லாஹ் சொல்றானே, சொல்லுவதற்கு காரணம் என்ன? அப்படி என்ன முஹம்மதிடத்திலே தியாகம் இருந்தது? அப்படி என்ன முஹம்மது அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு காரணமானார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் இருக்க போய்தான் அல்லாஹ் மலக்கு எல்லாமே முஹம்மதின் மீது உயிர் கொடுத்தார்கள், அந்த சஹாபாக்கள் உயிர் கொடுத்தார்கள். இந்த ஷாபானுடைய மாதத்தை
மாதத்தையும். ஆகையினால் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் அல்லாஹ் சொன்னான். அதுக்கு காரணம் என்னங்க? 2 காரணம். அந்த 2 காரணம் இல்லாவிட்டால் ஷாபான் வந்திருக்காது. அதுல கூட அந்த 2 காரணம் இல்லாவிட்டால் இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். என்ன அந்த 2 காரணம்? இன்ஷாஅல்லாஹ் ஒரு பராத்துல இரவுல சொல்றேன், அப்படி அடுத்த வாரம் இன்ஷாஅல்லாஹ் சொல்றேன். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, எல்லாத்தையும் பிரியப்படுவோம். நீங்களாக நானாக இருக்கட்டும், எல்லா பிரியத்தையும் விட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எல்லாவற்றையும் விட அதிகமாக இல்லையானால் இந்த உலகத்தில் பிரியப்பட்டது எல்லாம் நாளைக்கு உதவாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உதவ மாட்டார்கள். தங்கும் இடம் நரகமாகத்தான் இருக்கும். ஆகையினால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் அதிகமாக வேண்டுமா? இந்த உலகத்தில் உண்டான மனைவி மக்கள் சொத்து சுகத்துடைய பிரியம் அதிகமாக வேண்டுமாறு சிந்திங்க. அதைத்தான் அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். சிந்திச்சு முடிவெடுங்க. அல்லாஹ் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய மக்களாக மக்களோடு நம்மளை ஆக்கி அருள்வானாக. வாக அனைவரும் தெரிந்தார்கள்.